அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இது ஒரு பிக் பாஸ் பதிவு அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏறக்குறைய ஒரு 70s 60ஸ்லேருந்து உங்களுக்கு 90ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய கால மாற்றங்கள் இருக்குது. இது ஒரு பிக் பாஸ் வந்து நிறைய பேர் வந்து அது ஒரு சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப பின்தங்கி உலகத்திலேயே ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான் தோன்றியிருக்குது, அந்த மொழி தான் ஃபஸ்ட்டுன்னா, அப்போ நிச்சயமாக அவங்க தான் ரொம்ப ரொம்ப முதல்ல தோன்றியவங்களாக இருக்கணும் உங்களுக்கு. பரிணாம வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அந்த நாகரிக வளர்ச்சியாக இருக்கட்டும், எப்படி ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னோசன்ட் இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன வரும், ஒரு பயங்கரமாக ஒரு ட்ரைப்ஸ் மாதிரி நம்மலாம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கேருந்தோ நம்ம பார்க்குறதுக்கும் நல்ல ஒயிட் ஸ்கின்னோடுவோம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க ஏதோ வேறு ஒரு நமக்கு தெரியாத வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து நமக்கு வராங்கன்னா, நம்மளுக்கு அவங்கள பார்த்து கடவுள் மாதிரியே நம்மளுக்கு பார்க்குற குணம் இருக்கும். வரும்போது அவங்க கூட வந்து சாதாரணமாக தான் வருவாங்க. ஆனால் நம்ம ஒன்று வெளிப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அதனால்தான் அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா, உண்மையிலே அவங்க கடவுளாகவே மாறிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கள அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த கொடுக்குறது, அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்குறது. நான் எந்த காலத்துலேருந்தோ சொல்கிறேன். வெள்ளையாக இருக்கிறவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க, பிறப்பால் வெள்ளையாக வந்துட்டனாலேயே அவங்க வந்து தன்னை தானே பெருசாக நினச்சிக்கிறாங்கன்றது அவங்க வந்து நான் தான் பெருசுன்னு சொல்கிறாங்கன்றது தான் நம்ம காலகாலமாக சொல்கிறோமே தவிர, ஆனால் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனதே நம்ம தான். இப்போ நான் வந்து எந்த இடத்துல நிற்கிறேன்னா, நான் அந்த மாதிரி பழங்குடியினத்தை சேர்ந்த ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு காலத்தில், உலகம் தோன்றிய முதல்ல இருந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களினுடைய இடத்துலேருந்து நானும் இருக்கிறேன், நீங்களாம் இருக்கிறீங்கன்ற மாதிரி நான் சொல்கிறேன். வேறு ஒரு கண்ட்ரியிலேருந்து வேறு ஒரு இதில் இருந்தோ அல்லது ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்தியா மாதிரி இல்லாமல் வேறு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து கைபர் கால்வாய் வழியாக வந்து அது வந்து இது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தவங்க பார்க்குறதுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஃபேராக இருந்ததுன்றதுனாலையோ, இல்லை கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எப்படி தன்னை நாகரிகமாக காட்டிக்கொள்வதுன்றது நம்ம அண்ணாந்து பார்த்தது நம்ம அண்ணாந்து பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க நம்மளோட கம்மி, நம்ம அதிகன்றதே அந்த இடத்துல தான் கிரியேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகலை அவங்களுக்கு. அவங்க முன்னாடி சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை சந்திக்கும் பொழுது தான் நம்ம கொடுத்த ரியாக்ஷன் தான் அவங்கள அந்த நிலைக்கு தள்ளுச்சு, நம்ம தான் பெருசுன்னு நினைக்க வச்சுது. அதில் அவங்க தப்பும் இருக்குது, நம்ம தப்பும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் அப்படியே அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த வேறு பிக் பாஸ் இடத்துக்கு நான் வந்துடுறேன். இதே வந்து நம்ம ஜெயலலிதா பீரியடில், எம்ஜிஆர் அவங்க பீரியட்லேயும் சரி, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பீரியட்லலாம் எப்படின்னா, சினிமாவில் நமக்கு தெரியும், அது நடிப்பு தான் தெரியும். ஆனாலும் அவங்க வந்து நிஜ வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்போம், அவங்க இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறது. அப்போல்லாம் வந்து ஒருத்தருக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை லிவிங் டுகெதர் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. அதெல்லாம் நியூஸ் பேப்பர் மூலமாகவும், மீடியா இப்போ இன்றைக்கி யூடியூப் இல்லைனாலும் அன்றைக்கே நியூஸ் பேப்பர் மூலமாக நமக்கு தெரியும் அவங்க சினிமாவில் தான் நடிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அந்த அந்த வந்து ஜெயலலிதா அவங்கள பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்யூட்னஸ் இருந்ததுன்றது ஒரு பக்கம், அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அரசியலும் தெரிஞ்சதுன்றது ஒரு பக்கம். எம்ஜிஆர் அப்படி தான் அவங்களுக்கு வந்து ஹீரோயிக் மூமெண்ட்ன்றது சினிமாவிலலாம் வந்து ஏழைகளை காப்பாற்றுறது, அம்மாவை தூக்கிட்டு இது பண்ணுறது, தங்கச்சிக்கு இது பண்ணுறது, அது ஹீரோயிக் மூமெண்ட்டு. க்யூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெயலலிதா அவங்கள கொண்டு வரலாம். இப்போ அந்த ரெண்டு விஷயமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்க நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்ம வந்து அவங்க தலைவராகவே அவங்கள ஏற்றுக்கிற அளவுக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு நாடே அதை ஏற்றுக்கிட்டோம். அப்போது ஒரு நாட்டில் லட்சக்கணக்கான மக்களினுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீ ஆராய்ஞ்சி உண்மையிலே நீ நடிக்கிறியா, இல்லை நீ இன்னோசென்ட்டா, இல்லை உனக்கு நாலேஜ் இருக்குதா, அரசியல் சரி க்யூட்டாக இருக்கிறவங்கலாம் அரசியலில் வரணுமா, க்யூட்டாக இருக்கிறவங்களோ இல்லை நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதோ இல்லை 4 பேருக்கு தானம் தர மாதிரி பண்ணுறவங்களாம் அவங்க அரசியலுக்கு வந்தாகணுமா, அரசியலுக்கு இன்னும் நாலேஜெல்லாம் தேவை, அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கல. சினிமாவில் எனக்கு பார்த்தா ஹாப்பியாக இருக்குது, நீயே தலைவனாக வந்தால் ஓகே, அது ஏமாத்துறனா கூட பரவாயில்ல, எனக்கு ஏமாற்றி கூட எனக்கு நிலாவை காட்டி சோறு விட்டினா ஓகே அப்படின்ற மனநிலை அந்த பீரியடில் இருந்தது, ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன மனநிலைன்னா, எப்படி வந்து காக்கா வந்து கல் எடுத்து போட்டால் அடியில் இருக்கிற தண்ணி மேலே வரத்துக்குன்றது அன்னைக்கு இருந்த காக்கா கதையினுடைய ஸ்டோரி. ஆனால் இன்றைக்கி காக்கானுடைய ஸ்டோரி என்னன்னா, அது கல்லை மேலே கொண்டு வரதில்லை, இன்னும் 4 பாக்ஸில் மாற்றி மாற்றி உணவுப் பொருளை வச்சுட்டு இருந்தாலும் அது என்னெல்லாம் பண்ணால் அது எடுக்க முடியுன்ற அளவுக்கு அது நாலேஜ் வளர்ந்துருக்குது. ஒரு ஸ்டெப்பு தான் அப்போ காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து
உள்ள வேறு வேறு இடத்துல இருக்கிற ஒரு உணவை அந்த கல் போட்டு எடுக்கிறத தாண்டி இன்னும் 4 ஸ்டெப்பு பண்ணி எடுக்கிற அளவுக்கு காக்கானுடைய அந்த விலங்குகளினுடைய பறவைகளுடைய அறிவு வளர்ந்த மாதிரி தான் மக்களினுடைய மனமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிறத பார்த்தோ ஹீரோயிக் மூமெண்ட்டை பார்த்தோ அவங்கள பார்த்தா அப்படி பார்க்குற குணம் மக்களுக்கு இல்லை. என்ன வந்துடுதுன்னா ஜலஸ் வந்துடுது ஃபஸ்ட்டே. அது எப்படி அவன் மட்டும் ஜெயிச்சிட்டே இருக்கான், நம்ம இவ்வளோ ஸ்டெயின் பண்ணமே. இதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் இல்லாத காலம். எப்படி வந்து சிவாஜி எம்ஜிஆர் பீரியட்லலாம் சினிமாக்கள் எப்படி எடுக்கப்படணும்னா கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அதில் தனி குடுத்தனம் போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குற தம்பி ஒய்ஃபெல்லாம் ரொம்ப கெட்டவங்களாகவும், குடும்பத்தையே கட்டி காக்கிற அண்ணன் தான் தலை சிறந்த ஒரு மகாராஜான்ற மாதிரியே நிறைய படங்கள் உங்களுக்கு சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் காட்டப்பட்டிருக்கும் உங்களுக்கு. அதனாலேயே என்ன பண்ணோன்னா அந்த அண்ணன்றவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு மனநிலை இருந்த காலம் உங்களுக்கு. அதில் வந்து சினிமாவிலலாம் என்ன காட்டுறாங்க, அண்ணன் வந்து நல்ல பேரோடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான் எல்லா வீட்லேயுமே. அந்த அண்ணன் என்ற கேரக்டர் வந்து தானே நிறைய சரத்குமார் படத்தில், விஜயகுமார் அவங்க படத்தில், சிவாஜி எம்ஜிஆர் காலத்து படத்துங்களெல்லாம் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து குடும்பத்தையே கட்டி காப்பார். அண்ணனையே மகாராஜா மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் தம்பி அவங்க இருப்பாங்க. அது எதிர்த்து அங்கே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். பெண்களுக்குள்ளேயும் அங்கேயும் நிறைய வந்து சில பாலிடிக்ஸ் நடக்கும். அது ஒய்ஃப் சொன்னாலும் அப்படி கேட்டால் ஒய்ஃப் வச்சு கேட்குற மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடும்ன்றதுக்காக அந்த ஒய்ஃபையும் அடக்கிறது தான் நல்லது, அப்போ தான் வந்து பொண்டாட்டிதாசன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சினிமாக்கள் காட்டினேன். ஆனால் உண்மையிலே வந்து அவங்க பொண்டாட்டிதாசனா இல்லை. அந்த தலைவனாக இருக்கின்றவனுடைய மனைவிமார்களோ அல்லது அவங்க சம்மந்தப்பட்டவர்களோ என்ன பண்ணாங்கன்னா, மகாபாரதத்தில் வர மாதிரி, ராமாயணத்தில் வர மாதிரி உனக்கு அந்த பெண்கள் வந்து தன்னுடைய வாரிசுகள், தன்னுடைய விஷயங்கள், தன்னுடைய கணவன் என்பது உனக்கு ஹானஸ்ட்டாக இல்லாமல் கூட உனக்கு வந்து தான் முன்னிலைப்படுத்தணுன்ற கொள்கைகளோடையும் நிறைய பேர் இருந்தாங்க உங்களுக்கு. அதை கண்டுபிடிச்சே ஒரு வேளை அந்த தம்பி ஒய்ஃபோ 2-3 பேர் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அதில் யாராவது கண்டுபிடிச்சி சொன்னாலும் அது ஏற்றுக்கிற பக்கத்தில் அந்த தம்பிங்க இல்லை. அப்படி அதை கேட்டுக்கிட்டாலே ஒய்ஃப் சொன்னதை கேட்குதுன்னு ஆகிடுமோ அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலே எப்போ அவங்களுக்கு புரிய வருதுன்னா, தான் காலெல்லாம் நல்லா கடந்து தான் பசங்க காலெல்லாம் வரும்போது அப்போது அண்ணன் நல்ல பேர் எடுத்துருக்கலாம் சமுதாயத்தில், ஆனால் சில ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இவங்க வயசாகி உயிர் போகிற சமயத்தில் தான் அது புரிய வரும். இதுதான் மகாபாரத கதையை, இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா இதுகளும். நிறைய நீங்களுக்கு ஃபாரின் கதைங்களெல்லாம் கூட கிங்டம் படத்தில் பார்க்கும்போது அந்த சிப்ளிங்ஸு அவங்க கூட தான் வருது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து வளர்ந்து அதுக்கான வாரிசுகள் அங்கே வந்து வருகின்ற போட்டிகள் அப்படி தான் அந்த அரச கதைகளில் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் மகாபாரதம் மட்டும் தான் நம்ம நினச்சிட்டுருக்குறோம். நீங்கள் போயிட்டு மற்ற நாட்டினுடைய அரச கதைகளில் பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வந்து புரிதல் இல்லாமல் விட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக முடியும் போது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அஃபெக்ட் ஆன பின்னாடி வந்து அதை புரிஞ்சுக்கிற விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நல்ல பேர் இப்போ ஊரில் இந்த விஷயத்தை அப்படியே நான் ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் கொண்டு போகிறேன். நிறைய ஊரில் போனால் ஒரு அப்பத்தா இருப்பாங்க, ஒரு ஆச்சி இருப்பாங்க, ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து வாரி வாரி எல்லாருக்கும் தானம் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் முகம் சுளிக்காமல் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு பாராட்டுவாங்க. எப்போவுமே அந்த ஒரு கேரக்டர் யாருனா இருக்கும், ஊரில் ஒரு 4-5 கேரக்டர் இருக்கும். அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் முகத்தை ஒரு நாளும் சுழிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு வழங்குற விஷயத்தில் வந்து அவங்க வந்து தாராளமாக இருப்பாங்க. முக்கியமாக உணவாக அது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் பேர் எடுக்கிறது ஒரு காலத்தில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த பீரியடில் வந்து அப்படி கிடையாது. எப்படி வந்து சௌந்தர்யாவை அந்த க்யூட் ரியாக்ஷனை வச்சே வந்துட்டாலோ, இன்னும் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் போடாலே வந்துட்டாலோன்ற மாதிரி இன்றைக்கி மக்கள் மனநிலை இருக்கிற மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 90s இல்லைன்னா 2Kலேருந்தே என்ன நடக்குதுன்னா, அப்படி ஊரில் வந்து உண்மையிலே ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு வயதான மூதாட்டியோ பாட்டியோ இருந்தாலும் அவங்க வந்து நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க உண்மையிலே மனசில் தான தர்மம் இல்லை, அவங்க சமுதாயமே அவங்கள தூக்கி வச்சுக்கிறதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களினுடைய மூளை வந்து வளர்ந்துருக்குது. என்னன்னா இது வேறு மாதிரி இருக்கும், இது வந்து நம்ம ஏன் அவங்க நல்லா தானம் பண்ணுறாங்கன்னு ஏன் சொல்லணும். ஏன்னா எங்கே கோவம் வருதுன்னா, அந்த பிக் பாஸ் மாதிரியே தான் உனக்கு அந்த பர்டிகுலராக அவங்க எல்லாருக்கும் அவங்க மேலே அஃபெக்ஷன் இருக்குது, எல்லாரும் அவங்கள நோக்கி போகிறாங்களே, அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு வருதே, அந்த அட்டென்ஷனுக்காகத்தான் அவங்க அதை செய்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ மக்களுடைய மனசு. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, அந்த பாட்டி வாரி கொடுப்பாங்க, அந்த பாட்டி அப்படி பண்ணுவாங்க, அந்த பாட்டி ஒரு நாள் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, அந்த பாட்டி எல்லாருக்கும் இப்படி வாரி கொடுப்பாங்கன்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த பாட்டி வந்து நடிக்குது, நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக, 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அது பண்ணுது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற காலமாக இது இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி
இன்றைக்கி வந்து ஜெயலலிதா மாதிரி ஆட்களோ எம்ஜிஆர் போன்ற ஆட்களோ தலைவன் தலைவியாக வர முடியாது. ஏன்னா மக்களுக்கு வந்து நீ முதல்ல எந்த ஊர்லேருந்து வந்த, நீ முதல்ல எங்கள் ஆளே கிடையாது, நீ எங்களை விட ஃபேராக இருக்கிறன்றதுனாலையோ, நீ சினிமாவில் நீ தான் ஹீரோ மாதிரி இருக்கிறனோ, எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி பண்ணாலோ உண்மையிலே அப்படியா அப்படின்றலாம் யோசிக்கிற ஒரு மனசு இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து முத்துக்குமார்ன்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லதாக தான் இருந்தாலும் மக்களுடைய அந்த சுற்றி இருக்கிறவங்களுடைய இது என்ன இருக்குதுன்னா, மற்றவங்களை யூஸ் பண்ணி பண்ணுறாங்களோ, எல்லா காலத்துலேயுமே மற்றவங்களை யூஸ் பண்ணி தான் அவங்கள தன்னை முன்னிறுத்திக்குவாங்க. ஒரு எக்ஸாம் இருந்தால் கூட நீ இப்போ பரீட்சை எழுதும்போது கூட மற்றவங்க எஃபோர்ட் போட்டதை விட அதிகமாக போட்டு, அவன் இவ்வளோ நேரம் படிக்கிறானா, அவன் இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்து தான் போன முறை வாங்கினானா மார்க்கு, சரி நம்மளும் வந்து அதை பண்ணலான்னு சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தும் சுற்றி இருக்கிறவங்களை உபயோகித்தும் அப்படி தான் முன்னுக்கு வர மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறதோ, அவங்கள வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி அவங்கள கீழே தள்ளுறதோ பண்ணால் அது ஹானஸ்ட்டாக வந்த கணக்கு தான். ஆனால் ஹானஸ்ட்டாக வந்தால் கூட இப்போ சுற்றி இருக்கிறவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ நிறைய பேர் மகான்கள்லாம் அந்த காலத்தில் வந்து நிறைய ஃபோட்டோ மாட்டிக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இனிமேல் மாட்டிக்க முடியாது. ஏன்னா நீ என்னதான் பெஸ்ட்டாக இருந்தாலும், இல்லை நீ அவங்கள யூஸ் பண்ண, இல்லை நீ இப்படி பண்ண, நீ எவ்வளவு தான் நல்லவனாக இருந்தாலும் அவங்கள வந்து டக்குன்னு ஓகே சொல்கிறது, டக்குன்னு அவங்க பண்ணுறது ஹானஸ்ட்டாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிற மனநிலை சுற்றியர்களுக்கு இல்லை. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஷூடாயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க எஃபோர்ட்டை போட்டிருக்கலாம், அவங்க வேறு எதனா ஒரு வகையில் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்க ட்ரை பண்ண முடியலன்னா ஒரு காலத்தில் சரி அவங்களே மேலே இருக்கட்டும், நம்மளே கீழே இருக்கட்டும் அப்படின்ற மனநிலையில் இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னா, உனக்கு அந்த நாலேஜ் இல்லைனாலோ, உனக்கு அந்த எஃபோர்ட்டை போகிறதுக்கு சக்தி இல்லைனாலோ, நீ உனக்கு வந்து நீ என்ன பண்ணுறன்னா, அந்த நேர்மையாக இருந்தவர்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணவங்களையே ஒரு குறை சொல்லி, அது ஒன்றும் கரெக்டான இது இல்லை, அது இப்படி வந்திருக்கலாம், இல்லை அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்கலாம், அவங்க அப்படி வந்திருக்கலாம், இப்படி வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு அந்த பெற்ற வெற்றியை ஒரு ரப்பர் எடுத்து ஒரு பென்சிலில் எழுதின ஒரு விஷயத்தை எப்படி அழிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அந்த தேவையான ஸ்கில்லோ தேவையான நேர்மையோ இல்லாமல் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறது, வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நல்ல வழியிலே வந்து ஸ்கில்ஃபுல்லாகவே இருந்து பண்ணுறவங்களுடைய செயல்களையே ஒரு எரேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி இன்றைக்கி உலகம் வந்து மாறி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேச்சுரலாக இருந்தாலும் சரி, உனக்கு அந்த ஆர்கானிக்கான பாராட்டுதல்களை பெறுவது என்பது மிக கடினமான உலகமாக இது மாறி இருக்குதுன்றது தான் முக்கியமாக தவிர, உண்மையிலே வந்து எதுவுமே சௌந்தர்யா வந்து ஒர்த்தே கிடையாதோ, இல்லை முத்து வந்து ஒர்த்தே கிடையாதோ, சுற்றி இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிட்டாரோ அப்படிலாம் கிடையாது. சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயமோ இல்லை. அந்த இல்லை என்பது முத்துவை சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து எதிரில் இருக்கிறவங்க தப்பு கண்டுபிடிச்சி அதை சொல்லி அவருடைய தப்பு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறாருன்னு, அந்த மாதிரி விஷயந்தான் சுற்றி இருக்கிறவங்க பண்ணுறதும். தனக்கு இல்லாத ஒரு ஸ்கில்லையும் தனக்கு இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜிகளையும் பயன்படுத்துகிற ஒருத்தரவங்களை கூட வந்து நீ ஒன்றும் கரெக்ட் இல்லை, நீ சுற்றி இருக்கிறவங்க யூஸ் பண்ணி தான் பண்ண, நீ இப்படி பண்ணன்னு சொல்லிடுற மாதிரி மனநிலை உள்ள மனிதர்களும் உங்களை சுற்றியும், உங்கள் ஆஃபீஸ்லேயும், உங்கள் வீட்லேயும், உங்கள் வேலையாட்களும், உங்கள் கீழே இருக்கிறவங்களும், உங்கள் மேலே இருக்கிறவங்களும் சுற்றி இருக்கிற உலகம் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து நீங்கள் என்ன தான் வந்து மற்றவங்களுக்கு தானம் செய்கிற மாதிரி இருக்குது, நல்ல வெள்ள மனசோட உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணம் இருக்குது, நீங்கள் நேர்மையாக தான் ஜெயிக்கணும்னு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பண்ணாலும் அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ் உலகமாக இது மாறி இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர, இது வந்து பிக் பாஸ் பார்க்கறதுக்கு கூடவே நீங்கள் இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது, இன்றைக்கி உலகம் எப்படி மாறி இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து இன்னும் என்ன சொல்லணுன்னா, இது வந்து பிக் பாஸ் விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்ன இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும், நீங்கள் ஒரு குடும்பமாக, அதாவது குடும்பங்கள் வந்து வேறு தொழில் நிமித்தமாக வேறு ஊரில் போய் நீங்கள் இருக்கிறீங்கனாலும் சொத்துக்கள் ஒன்றா இருக்குது, சமையல் ரூம் வேறவா இருக்குதோ தவிர, அது அவங்க எல்லாம் நில விஷயங்களோ அல்லது ஒன்றா சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டியோ அப்படி எல்லாம் ஒன்றோட மெர்ஜாகி தான் இருக்குது. அது கூட்டு குடும்பன்ற கான்செப்ட் தான் இருக்குது. ஆனால் தூரம் போயிட்டு இருக்கிறதுனாலே அவங்க தனித்தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியும் பார்க்கும்போதும் சமுதாயத்தில் இருக்கிற கீழ்மட்டத்துலேருந்து பெரிய பணக்காரர்களாக இருக்கிற வரைக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா,
நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி இருக்குதுல்ல, தான தர்மங்கள் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்கள மறக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட அடுத்தவன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கவனிக்கணும். அவன் சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பெத்த பசங்களாக இருந்தால் கூட சரி, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்றது கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும் இந்த காலத்தில். ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பீரியடில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக பெண்கள் வந்து அவங்களாவே போயிட்டு அப்பா காலத்துலேருந்து அவங்களுக்கு வந்து படிக்க வைக்காமல், ஹஸ்பண்ட் வீட்டில் போயிட்டு சரி சமையலை தவிர வீட்டு வேலை தான் நம்மளுக்கு செய்ய முடியும், வெளியில் போக முடியாத மாதிரி நம்ம அப்பாவே டிசைன் பண்ணிட்டாரு, அதனால் சரி நம்ம இதை செய்துட்டு போயிடலான்னு பண்ணுறோம். ஆனால் ஒரு நேரம் நமக்கான நேரம் சுரண்டப்பட்டுடுது. அந்த நேரமெல்லாம் அந்த ஆண் மகனுக்கு யூஸ் ஆகுது. அதனால் அவன் வந்து பெரிய ஆளாகி அவன் சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு பெரிய விஷயத்தில் இருக்குது. அந்த சொத்துக்களுக்காக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களால என்ன பிரச்சனை இருந்தாலும் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆகுது. சரிங்களா? ஆனால் நீ வந்து வேறு ஒரு வகையில் உன்னுடைய நேரம் சுரண்டப்பட்டிருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நல்லவங்களாக இருக்குது வேஸ்ட்டுன்றேன் நான். எப்படி நீ காலகாலமாக ஒரு விஷயத்தை வந்து நல்லதாக இருக்குதா நல்லது, நல்லவனாக இருக்குது நல்லது, இதோடு தான தர்மம் பண்ணுறது நல்லது நீ பண்ணிவிடுவ. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு பீரியடில் போயிட்டு என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தை நம்ம போயிட்டு நம்மளா பணம் சம்பாதிக்கிறது, நம்ம காலில் நிற்கிறதுன்றது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாவோ இல்லை சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கிறது வந்து என்றைக்குமே ஹெல்ப் ஆகாது. நீ தனித்து ஜெயிக்கணும்னா பணம் முக்கியம். முதல்ல அந்த பணத்தை சம்பாதிக்கிற விஷயத்துக்கான திறமையை முதல்ல வளர்த்துக்கிட்டு நீ தனிப்பட்டு சம்பாதிக்கணும். எந்த காலத்துலேயுமே வந்து தன்னுடைய அக்கா பசங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னோ, தான் தங்கச்சி பசங்க வெற்றி பெற்றாங்கன்னோ, தான் அக்கா பெரிய ஆளாக இருக்கிறான், தான் தம்பி பெரிய ஆளாக இருக்கிறான், என் அப்பா பெரிய ஆளாக இருக்குன்றதெல்லாம் நீ பெரிய ஆள் கிடையாது. அதுதான் முக்கியம். நீ பெரிய ஆளா, அதுதான் பெரிய ஆள். உன் பையன் பெரிய ஆளான்றதோ உன் பொண்ணு பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் நீ பெரிய ஆள் கிடையாது. நீ பெரிய ஆளுன்றது தான் நீ பெரிய ஆள். சரிங்களா? அந்த விஷயம் பெரிய ஆள்னா மெயின் அந்த பணத்தை நியாயமான வகையில் சம்பாதித்து எந்த அளவுக்கு அந்த பணத்தை நீ இன்க்ரீஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள். அதுதான் மெயின். அதில் நியாயமான வழியில் சம்பாதித்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சம்பாதிக்க முடியுமோ அதுதான் பெரிய ஆள். அதே சமயத்தில் சில நேர்மையான கொள்கைகள், தவறான வார்த்தைகளை விடாமல் இருக்குது, அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணாமல் இருக்குது, அடுத்தவங்க வாழ்க்கை கெடாமல் இருக்குது, இதெல்லாம் பண்ணும்போது கூட கர்மாவும் நல்ல கர்மாக்களையும் நாம் வந்து சேர்த்துக்கிறோம். அதனால் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோமே தவிர, நீ எப்போவுமே ரொம்ப ரொம்ப உன்னதமானவனாகவே நீ இருக்கிறன்னா, ஒரு பீரியடில் நீ உன்னதமாக இருந்தது எப்போ உன்னதமாக இருந்த, எப்போ நீ பண்ண, நீ அப்போ என்ன பண்ண, உனக்கு ஞாபகமாக டேட்டாவே இருக்காது. டேட்டா இல்லாமையே செய்திருவேன். நிறைய நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, தாழ்த்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, பெண்கள், ஒன்றும் வசதி இல்லாத குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் வேறு எதனா பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஆளாக இருப்போம். சரிங்களா? இன்றைக்கி இப்போ நம்மளால் எழுந்துக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை வந்து அந்த மாதிரி இது பண்ணியே வச்சுக்குவாங்க. ஒரு பேம்பர் பண்ணியே இவங்க வந்து அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே போகாத மாதிரியே நம்மளை அறியாமையே அந்த ஒரு மூளை கழுவுதல் விஷயம் நடந்திருக்கும். அது ஒரு தாய் தந்தை விஷயமா இருக்கட்டும், ஒரு அப்பா பொண்ணு விஷயமா இருக்கட்டும், ஒரு மருமகள் விஷயமா இருக்கட்டும், இல்லை மனைவி விஷயமா இருக்கட்டும், என்ன நடக்கும்னா நீ அவங்கள மீறிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு நைஸாக வந்து உன்னை எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், உன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு நீ அதுலேருந்து போக முடியாத மாதிரி உன்னை வந்து ஒரு சோம்பேறியாகவே உன்னை அறியாமையே பண்ணுற ஒரு விஷயமும் நடக்கும் நிறைய இடத்துல. இது வந்து ஸ்கில்ஃபுல்லாக நீ வந்து வராத மாதிரி பார்த்துக்கிற ஒரு விஷயம் உன்னை அறியாமே நடக்கும். ஒரு கட்டத்தெல்லாம் தாண்டி வரும், ஒரு வயசெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிட்ட பின்னாடி வரும். அப்போ உனக்கு ஞாபகமே இருக்காது நீ எவ்வளோ பண்ணியிருக்கிற. இப்போ இவ்வளோ எடுத்துக்கலாம், சௌந்தர்யாவே எடுத்துக்கலாம், உண்மையிலே அவ்வளோ நிறைய பண்ணியிருக்காளான்ற விஷயமே நீ வாய் விட்டு சொல்கிறதுக்கு அவளுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அவளுடைய மைண்ட் செட்டே வந்து அது ஒரு க்யூட்னஸ் இருக்கிறது இல்லாமல் உனக்கு வந்து ரொம்ப வன்மங்கள்லாம் இல்லாத இருக்கிறதுனால, இல்லை நான் இதெல்லாம் இப்பப்போ இந்த டேட்டில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஞாபகம் கூட வராது. எதில் இருக்கிறவங்க ஞாபகம் இருந்தாலும் சொல்ல போகிறதில்ல. இதுதான் உங்கள் வீட்லேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்றத நான் ஒரு சமுதாய அரசியல் ரீதியாகவே ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ரொம்ப பூர்வீகத்திலேருந்து வந்தவங்களுடைய மனநிலை எப்படி நாகரிகத்தில் மாற்றம் அடைஞ்சிருக்குது, எப்படி இந்த அரசியல்ன்றது வந்து வீட்டுக்குள்ளேயும் சமுதாயத்துலேயும் எப்படி இந்த அரசியல் நடக்குது, அதில் இந்த காலம் மாற்றத்தினால அந்த நாகரிகம் பரிணாமம் வளர்ச்சி இன்னும் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டதுனால எல்லாமே சூடாக இருக்கிறாங்க. நிறைய பேர் நாட்டில் இன்னோசன்ட் கிடையாது, நிறைய பேருக்கு க்யூட்னஸ் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த மற்றவனுடைய வெற்றி பெறது வந்து அந்த புகழையை பிடிக்காமல் போகுது. உனக்கு நல்லவனாக நீ இருக்கிறதே வந்து நீ ஒன்றும் நேர்மையாக நல்லவனா இல்லை அப்படி சொல்லலாமோ, ஒரே நாளில் அடிச்சிடலாமோ அந்த விஷயத்த, அந்த நல்லவன்ற விஷயத்த ஒரே நாள் அடிச்சிடலாமோ. அவன் நல்லவனாக இருந்தானே என்றதே போதுமானதாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ அப்படி இல்லை, நீ நல்லவனாக இருந்தன்றதையே நான் உடைப்பேன்.
நீ நேர்மையாக இருந்தன்றதை கூட நான் உடச்சிடுவேன் அப்படின்னு உன்னை சுற்றி இருக்கின்ற கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் ஷூடு. அந்த இது வந்து எப்படி காக்கா வந்து கல் போட்ட காலத்துலேருந்து இப்போ வந்து 4 இடத்துல ஃபுட்டை உள்ளே வச்சா கூட அது எடுக்கிறதுக்கு டேலண்ட் தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பறவைகளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் அறிவு வளர்ந்துருக்குதுன்றது காட்டுறதுக்கு. அந்த மாதிரி தான் அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நல்லவன் கிடையாது அப்படின்றத ஆர்கியூ பண்ணி உடைக்கிற ஒரு நாள் இருக்கிற உலகமாக இது மாறி போனதுனால, நீங்கள் வந்து அடுத்தவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களோ அதையும் கவனிக்கணும். உங்களுக்குள்ளே நான் சொன்ன பாருங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க பெரிய ஆளாக இருந்ததோ, உங்கள் சொந்தக்காரங்க பெரிய ஆளாக இருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறது தான் நீங்கள் பெரிய ஆள். அந்த நீங்கள் பெரிய ஆளுன்றது என்னென்னா, ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கிட்டு, உழைப்பையும் வளர்த்துக்கிட்டு, எந்த அளவுக்கு பணத்தை அதிகமாக ஈட்ட முடியும், எந்த அளவுக்கு நேர்மையாக ஈட்ட முடியும், இது ஒன்று தான் குறிக்கோளாக இருந்தால் நீங்கள் பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.